சுகர் இருக்கிறவங்க மாத்திரை, தியானம், அப்புறம் வந்து வாக்கிங் இந்த மாதிரி வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. சுகரை குறைக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் உட்கார்ந்த இடத்துல சுகரை வந்து 50 to 60% வெறுமை காலை ஆட்டி குறைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? அது என்ன அப்படின்னு சொன்னால், இதை தான் சோலியஸ் புஷ்அப் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை வந்து மார்க் ஹாமில்டன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்காரு. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இதையே தான் உட்கார்ந்த இடத்துல பண்ணுற மாதிரி அந்த விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒரு சேரில் நல்ல பாதங்கள் தரையில் இருக்கிற மாதிரி அழுத்தமாக உட்காந்துக்கோங்க. அப்போது உங்களுடைய அந்த முழங்காலும் காலில் இருக்கிற அந்த விரல்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி பார்த்து உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு உங்களுடைய பாதங்களை தூக்கி இப்படி இருக்கிற பாதம் அப்படி இருக்குது அப்படின்னா இதை வந்து இப்படி தூக்கணும். அதுக்கப்புறம் 1 செகண்ட், அப்புறம் திருப்பி வைக்கணும், தூக்கணும், வைக்கணும். இதே மாதிரியே நீங்கள் வந்து செய்யலாம். இப்படி செய்யும் பொழுது அந்த கெண்டைக்காலில் இருக்கிற அந்த சதை அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸை இன்சுலின் இல்லாமலேயே எனர்ஜியாக மாற்றிடுறது. குளுக்கோஸ் அது வந்து குறையிறது, ரத்தத்தில் சுகர் குறையிறது. இதை வந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். 50 to 60% வந்து ரத்தத்தில் சுகர் குறையிறத அவங்க அந்த மாதிரி பரிசோதனை செய்து இதை கண்டுபிடித்து இருக்கிறார்கள். என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், சாப்பிட்டுட்டு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து இந்த புஷ்அப்பை, இந்த சோலியாஸ் புஷ்அப்பை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து அழகாக ரத்தத்தில் சுகர் குறையதை நீங்கள் பார்க்கலாம். டெஸ்ட்டே எடுத்து கூட நீங்கள் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து தான் அந்த ஜீரணமாகின்ற உணவு வந்து அந்த எனர்ஜியை வெளிப்படுத்துகிறது, சுகரை வெளிப்படுத்துகிறது, குளுக்கோஸை வெளிப்படுத்துகிறது. அதனால் அந்த சமயத்தில் இந்த புஷ்அப்பை நீங்கள் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் இல்லாமலேயே ரத்தத்தில் சுகர் குறையிறதன் காரணமாக உங்களுக்கு ஓவரால் வந்து இந்த குறைகின்ற தன்மை ஏற்படுகிறது. ஆரம்பிக்கும் பொழுது நிறைய ஆரம்பிக்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் செய்யலாம். அப்புறம் எவ்வளவு நேரம் வேணால் இந்த புஷ்அப்பை செய்யலாம். இன்னொன்று, நீங்கள் இந்த புஷ்அப்பை எங்கே வேணாலும் பண்ணலாம். ட்ராவல் பண்ணும் பொழுது, வீட்டில் டிவி பார்க்கும் பொழுது, இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும் பொழுது, அப்படிங்கிற மாதிரி இதை செய்கிறதுக்கு தடையே கிடையாது. அதனால் நிறைய நேரம் பண்ணுங்கள். சுகர் நல்லா குறைச்சிக்கங்க. நல்லா இருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்யூ.